கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு ஸ்பெஷல் பிரசாதம்னா அது இந்த குழியப்பம் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப்பு வெல்லம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. ஒரு மிக்சர் ஜாரில் அரிசியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், 2 பழுத்த வாழைப்பழமாக பெரிய பழமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக குக்கிங் சோடா இதை சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அந்த கோதுமை மாவை அந்த கன்சிஸ்டன்சிக்காக சேர்த்துக்கோங்க. நெய்யில் இந்த மாதிரி துண்டாக கட் பண்ண தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அரை மணி நேரம்ல அது கூட நீங்கள் அதிகமாக வச்சா கூட அந்த அப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் எண்ணெய் நெய்யுமாக சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருங்க.